அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேலை பாஸ்தரங்களே, இந்த சத்தம் ஏதோ வருது. பாஸ்தர் ஏதோ சத்தம் இல்லாம வருது. பாஸ்தர் பார்த்துக்கொள்ளுங்கள். பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே, சத்தம் வருது, பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ஓகே. இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர்தாமே வார்த்தைகளுக்கு கூட கடந்து செல்லுவதும் பரிசுத்த ஆவியானவர்தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களிடம் படிக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். God bless you. Amen. God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நேற்று தினத்திலே மதர் டே என்று தாய்மார்களை கொண்டாடினோம், அவர்களுக்காக ஜெபித்தோம். தாயின் அன்பு விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆண்டவரே சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நாம் சிலரை வேதத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்விதமாக தன்னை அர்ப்பணித்தார்கள், எவ்விதமாக தீர்மானத்தை எடுத்தார்கள், எவ்விதமாக கர்த்தரை நம்பினார்கள். தாய் என்பது எல்லோரும் அந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து வந்தவர்கள் தான். ஆண்டவராகிய தேவன் நம்மை படைத்தார். நம்முடைய கர்த்தர் நம்மை படைத்து 9 மாதம் காலங்கள் தாயினுடைய வயிற்றிலே இருக்க அவருடைய கிருபை இருந்தது. தாயின் வயிற்றில் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் வயிற்றில் உன்னை பசுத்தமாக்கினேன், தாயினுடைய வயிற்றில் என்னுடைய கிருபை உனக்கு இருந்தது. இவ்விதமாக வேதங்கள் சொல்லுகின்ற வார்த்தையை பார்க்கிறோம். சில தாய்மார்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எவ்விதமாக அந்த தாயினுடைய அன்பு வேதத்தில் வெளிப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தை ஒரு துருதி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெத்சேபாவில் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துறவில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்றும், எதிராக அன்பு பாயம் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, அகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இந்த வேதத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது
அந்த வீட்டை விட்டு வெளியேறின பிறகு அவள் அதே வழியிலே அவள் கடந்து செல்லும் பொழுது தேவதூதன் அவளை பார்க்கிறார். முதல் தடவை அங்க என்ன நடந்தது என்றால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ மீண்டுமாய் போய் சாரானின் கீழ் இரு என்று ஆண்டவர் சொன்னார். சாரால் யூத குலத்தை சேர்ந்தவர். ஆகார் அவள் ஒரு எகிப்து பெண். சாரால் தன் மலடியாய் இருக்கிற காரணத்தினாலே இவள் மூலமாய் நம்முடைய வம்சம் வரட்டும் என்ற நல்லெண்ணத்தோடு சொன்ன வார்த்தை நிமித்தமாக சாராளுக்கு உபத்திரம் ஏற்பட்டது. ஆகாருடைய நடக்கையிலும் பேச்சிலும் ஒரு பெருமையும் வைராக்கியமும் இருந்தது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய வழியில் பின்பற்றுகின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கின்றார். கர்த்தர் ஆதரிக்கிறார். தேவதூதன் வெளிப்பட்டு குடும்பத்தின் பிரச்சனையினால வெளியேறினவளை மீண்டும் ஆபிரகாமுடைய குடும்பத்தில் கொண்டு வந்தவர் கர்த்தர். கர்த்தர் அவளை கண்ணோக்கி பார்த்தபடினாலே 21ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13ஆம் வசனத்தில், அப்போது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்து என்னும் கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்னும் தேவன், புதிய ஏற்பாட்டில் இயேசு என்னும் கர்த்தர். அது நம்முடைய காலகட்டத்தில் பூமியிலே காலை எடுத்து வைத்த கர்த்தர். அவர் நம்மை காண்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். இவ்வளவு அருமையாக ஆண்டவருக்கு ஒரு பெயரை என்கிற தேவன். அருமையானவர்களே, இந்த இடத்தில் கீழ்ப்படிந்து ஆபிரகாம் குடும்பத்திற்கு மீண்டுமாக கடந்து சென்றார். கர்த்தர் இவளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு கிருபை கொடுத்தார். இவளுக்குள்ளே வந்த பெருமை, கீழ்ப்படியாமை, நடக்கையில் வித்தியாசம், இதெல்லாம் நோவை உருவாக்கினது. ஆகவே இன்னொரு முறை ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் இந்த ஸ்டோரி எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பிரச்சனை வந்த பொழுது அந்த நேரத்தில் தான் இவள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு காரணமாய் இவளே இருந்து விட்டாள், ஆகாரே. அப்போது தான் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருவி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மீது வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து
அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இந்த இடத்தில் நடந்தது என்னவென்றால், இஸ்மவேல் ஆகாருடைய பிள்ளை. ஆபிரகாமுக்கும் பிள்ளை. ஆபிரகாமுடைய வித்து. இந்த வித்தாய் இருக்கிற காரணத்தினாலே நாம் இதில் ஒன்று சிந்திக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வீட்டில் இருக்கும் போது எப்போதெல்லாம் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டாரோ அப்போதெல்லாம் இவள் அந்த பலிபீடத்தின் அருகே நின்று ஆபிரகாமோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்க வேண்டும். ஆபிரகாமோடு அவருடைய விசுவாசத்தை கண்டிருக்க வேண்டும். இவள் ஆத்துமாவும் தன்னுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பி தன்னுடைய கணவருடைய தேவனை நான் தொழுது கொள்ள வேண்டும் என்று, இவள் எகிப்து தேசத்தை சேர்ந்தவளாயிருந்தாலும் ஆபிரகாம் குடும்பத்தில் இருக்கும் பொழுது இவள் ஆபிரகாமுடைய விசுவாசத்தில் அவர் எந்த அளவுக்கு கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்தாரோ, எந்த அளவுக்கு பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டாரோ, அவர் இவ்விதமாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நெருங்கி இருந்திருப்பாள். அப்படித்தான் நான் யோசிக்கிறேன். வீட்டை விட்டு வெளியேற்ற பிறகு வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுவிட்டு இவள் தூர போய் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயம் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இந்த சத்தம் கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர்ந்தது. கர்த்தர் இவர்களை கைவிடவில்லை. தேவனாகிய கர்த்தரே இறங்கி வருகிறார். நான் என்னுடைய பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னாக்கா கொண்டு வந்த அப்பமும் கொண்டு வந்த தண்ணீரும் தீர்ந்து போய்விட்டது. வனாந்திரத்தில் என்ன கிடைக்கும்? யோசித்து பாருங்கள். நம் தேவனாகிய கர்த்தர் யார் என்றால், இல்லாத ஒன்றிலிருந்து உருவாக்குகின்ற கர்த்தர். அவர் மீது விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்கிற கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே கர்த்தர், அவரே மாறாதவர், அவரே ஜீவிக்கிறவர், அவரே ஜீவன் உள்ளவர். இவள் போய் அழுகிறதை, இந்த குழந்தை அழுகிறதையும் தாயும் பிள்ளையுமாய் அழுகிற நிலை, வாழ்க்கையின் கடைசி நேரம். இவளுடைய முடிவு என்னவென்றால், என்னுடைய பிள்ளை தண்ணீர் இல்லாமல் சாக போகிறது. ஒரு தாய்க்கு எந்த அளவுக்கு அன்பு, அது சாகுவதை நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், இந்த 2 பேரும் அழுகிற அழுகை கர்த்தருடைய சந்நிதியில் வந்தது. தாய் பிள்ளைக்காக அழுவது, அது எந்த தாயா இருந்தாலும் தான் பெற்றெடுத்த பிள்ளை கெடக்கூடாது என்று. தான் பெற்றெடுத்த பிள்ளை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நன்றாய் இருக்க வேண்டும்.
என்னை காட்டிலும் நன்றாயிருக்க வேண்டும் என்று எண்ணுகிற தாய் தான் இந்த உலகத்தில் அதிகம். ஒரு பிள்ளையும் ஒரு தாயும் அழுது கொண்டிருப்பதை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் இறங்கி வந்தார். கர்த்தர் பேச ஆரம்பித்தார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்தார். அவருடைய நாவில் இருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். சத்தத்தை கேட்டு என்ன நடந்தது என்றால், தண்ணீர் அது உயிர் நீர். அந்த உயிர் நீரை கொடுக்கும் பொழுது மீண்டும் உயிர் திரும்பி வரும். தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. தண்ணீர் நமக்காக அளிக்கப்பட்டது, படைக்கப்பட்டது. தண்ணீர் குடித்தால் தான் இரத்தத்தை சுத்திகரிப்பதும், இரத்தம் ஓடுவதற்கு உதவுவதும், கிட்னியில் இருக்கிற எல்லா கழிவுகளையும் நீக்கவும் இது நமக்கு உதவி செய்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கர்மியானவிலே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகாரனுடைய அன்பின் நிமித்தமாக அவள் அழுகிறாள். நம் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியாது என்று அழுகிறாள். எவ்வளவு இந்த தாயினுடைய அன்பை பார்க்கிறோம். ஆகவே தான் நான் அநேக காரியங்கள் சொல்லுவது என்னவென்றால், இந்த தாயின் அன்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. கற்பனைகளில் ஒன்று சொல்லுகிறது, உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தாயும் தந்தையும் கனம் பண்ணு. வாழ்நாளில் நீடித்திருக்க வேண்டும் என்றால் தாயும் தந்தையும் கனப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாதவர். அவர் நமக்கு துணையாய் நிற்கிறவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தி அநேக வாலிப பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்களுடைய தாயை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய், தாய் தந்தையை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருங்கள். உங்களுடைய வருங்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிவதும், இரண்டாவது பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு கீழ்ப்படிவது அவசியம். அது வேதம் நம்மை சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மகா பரிசுத்தமுள்ள கர்த்தர், நீதி உள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகள், அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். எங்கே அழுதார்களோ, எங்கே அந்த பிள்ளை இஸ்மவேல் குழந்தை சத்தமிட்டு அழுததோ, அந்த பிள்ளையின் அழுகையும் அந்த தாயின் அழுகையும் கேட்டு கர்த்தர் அவர்கள் இருக்கிற இடத்தில் தண்ணீரை கொடுத்தார். இப்படியும் சொல்லலாம், ஒரு தாய் தன் பிள்ளையினுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு தன்னுடைய அழுகையை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினால், கர்த்தரிடத்தில் ஊற்றினார். அது கர்த்தருடைய துருவியில் அந்த கண்ணீர் சேர்க்கப்பட்டது. எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தைக்கு முன்பதாக பல பிரச்சனைகள் கடந்து செல்லுகிறார்கள். எத்தனை தாய்மார்கள் அழுகிறார்கள்.
எத்தனை தந்தைமார் அழுகிறார்கள், எத்தனை வாலிப பிள்ளைகள் அழுகிறார்கள். தவறான பாதையை தெரிந்து கொள்வது, தவறான தீர்மானத்தை தெரிந்து கொள்வது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்மை செய்கிற கர்த்தர் மாறாதவர். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, பெற்றோரே, ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். கண்மலையாகிய கர்த்தர் மீது உங்களுடைய விசுவாசத்தை வைக்கும் போது, உங்களுடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் அற்புதத்தின் கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, அவருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார். அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆகார் பெற்ற அன்றைக்கு ஆசீர்வாதம் அந்த வனாந்திரத்திலே இன்றைக்கு வனாந்திரமா இருக்கிற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு இன்னும் இருக்கிறது. 2 குலம், 2 ஜாதிகள், யூத குலம், ஆகாரினுடைய வம்சத்தில் வந்த இஸ்மேல் குடும்பத்தார். இன்றைக்கு உலகத்தில் உயர்ந்து வளர்ந்து செல்வங்களை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். தாய் என்னும் ஆகார், அவருடைய கண்ணீரை கண்ட கர்த்தர், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்ன அவள் தாம் பிள்ளைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஒரு தாயா இருந்ததற்கு காரணம் அவள் கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி அழுதாள். பிள்ளையனுடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்டால், அவளுடைய அழுகையும் கர்த்தர் கேட்டார். இந்த தாயினுடைய அன்பு, ஆகார் தன்னுடைய பிள்ளையாகிய இஸ்மவேல் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக கதறுகிறதை கர்த்தருடைய செவிகள் கேட்டது. அடுத்ததாக இன்னொரு தாய், விசுவாசத்தின் தாயை பார்க்க போகிறோம். மோசேயை பெற்றெடுத்த தாய். அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்றால், மோசே பிறந்த காலகட்டத்தில் எல்லா 2 வயசுக்கு கீழாய் இருக்கிற பிள்ளைகள் யாவும் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற சட்டம் வந்தது. பார்வோன் ராஜா இவ்விதமாக தீட்டினார். எங்கு பார்த்தாலும் அழுகை, எங்கு பார்த்தாலும் பிள்ளைகளுடைய சத்தம், எங்கு பார்த்தாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமான அழுகையின் நேரத்தில் எவ்விதமாய் மோசேயின் தாய் அழுதிருப்பாள். 3 மாத காலங்கள் அந்த பிள்ளை ரூமுக்குள்ளவே இருந்தது. பாலுக்கு கதறி அழுதிருக்கலாம், இந்த சத்தம் வெளியே போகாதபடி, யாருக்கும் கேட்காதபடி
தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய பிள்ளை உயிரோடு வாழ வேண்டும். அவள் கர்த்தரை நோக்கி எவ்விதமாக ஜெபித்திருப்பாள், எவ்விதமாக கண்ணீர் விட்டிருப்பாள். இவையெல்லாம் வேதம் சுட்டி காட்டாவிட்டாலும் உண்மையாகவே தன் பிள்ளை உயிர் வாழ்வதற்காக அவள் நம்பின கர்த்தரை நோக்கி பார்த்து அழுதிருப்பாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த இடத்தில் எதை பார்க்கிறோம் என்றால், வாசிக்கிறேன், அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழுகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நார்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கிளியும் பூசி அதிலே பிள்ளையை வார்த்தி நதியோரமாய் நாகலுக்குள்ளே வைத்தாள். இவள் போட்ட திட்டத்தை பாருங்கள். தன்னுடைய பிள்ளை வாழ வேண்டும் என்று. தாயினுடைய இந்த வேதத்திலே எடுக்கப்பட்ட ஆகார் என்னும் தாய், சாராள் என்னும் தாய், மோசையின் தாய், இவள் கர்ப்பம் பெற்ற பிறகு அந்த குறித்த காலம் கொடூரமான காலம், கொலை செய்கிற காலம், உயிரை வாங்குகிற காலம், சிறு பிள்ளைகளை மாத்திரம் கொலை செய்கிற சட்டம் இருந்த போதிலும் அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு பயப்படாமல் அவள் தன்னைத்தானே தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று 3 மாதம் அளவும் தன்னுடைய வாழ்க்கையின் உயிர் அந்த பிள்ளையின் மீது வைத்த அன்புக்காக, பாசத்திற்காக, அது வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்திற்காக அவள் போட்ட திட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவள் எடுத்த தீர்மானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இங்கதான் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்விதமாக ஆசீர்வதித்தார், எவ்விதமாக அவளுடைய தீர்மானத்தை ஆண்டவர் நிலைநாட்டினாள் என்று பார்க்கும்போது, ஒரு நார்பெட்டியை எடுத்து அதிலே அந்த குழந்தையை வைத்து ஆற்றிலே அந்த குழந்தையை விட்டு விடுகிறாள். ஆண்டவர் ஒரு வழிவாசல்களை திறக்கிறார் என்றால் அது தடைப்படாது. இந்த தாய் தன்னுடைய குமாரனை இந்த தண்ணீரிலே விட்டுவிட்டு தன் குமாரனிடத்தில் இருந்து பிரிந்தாள். எந்த நேரத்தில் அந்த தண்ணீரில் விட்டாலோ அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த பிள்ளையை காக்கிறவராய் கர்த்தர் வழி நடத்தினார். எப்படி வழி நடத்தினார் என்றால், அந்த நேரத்தில் ஒரு ராஜாத்தி அவள் இடத்தில் போய் சேர்வதற்கு கர்த்தர் கிருபை, பிள்ளை வாழ்வதற்கு ஒரு கர்த்தர் கிருபை, பிள்ளை வளர்ப்பதற்கு கர்த்தர் கிருபை, பிள்ளைக்கு சேதம் அணுகாதபடி காப்பாற்றுகிற கர்த்தராயிருந்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தரை நம்பித்தான்
அந்த தண்ணீரிலே தன்னுடைய பிள்ளையை விட்டாள். ஆண்டவரே, என் பிள்ளையை காப்பாற்றும். நிச்சயமாகவே அவளுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் நாம் எதை பார்க்கிறோம் என்றால், கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி அந்த மோசே என்னும் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை கர்த்தர் காப்பாற்றினார். வேற யாருடைய கண்களில் அந்த பிள்ளை பட்டிருந்தாலும் அந்த பிள்ளைக்கு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் சட்டம் அவ்விதமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். கர்த்தரை நம்பின மோசேயின் தாய் கர்த்தரோடு ஜெபம் பண்ணியிருப்பாள், என் பிள்ளையை காப்பாற்றும் ஆண்டவரே. இந்த இடத்தில் எதை பார்க்கிறோம் என்றால், நேராக அந்த பிள்ளை அந்த ராஜாத்தினுடைய கரத்தில் போய் சேர்ந்தது. தூக்கி எடுத்து பார்க்கும் போது அந்த பிள்ளை அழகாக ரூபமாக இருக்கிறது கண்ட பிறகு அந்த பிள்ளை மீது ஆசைப்பட்டால் அன்பு கொண்டார். அந்த ஆசையும் அன்பையும் தூண்டிவிட்டவர் கர்த்தர். எங்கேயோ ஓடுகிற நிலை இல்லாதபடி உயிரை காப்பாற்றுகிற கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். பெற்றோருக்கு சில அழுகைகள் நிறுத்துவது கிடையாது, தொடர்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு ராஜாத்தினுடைய கரத்திலே மோசே என்னும் அந்த குழந்தை போய் சேர்வதற்கு கிருபையுள்ள கர்த்தராயிருந்தார். பிள்ளைகளை குறித்து பிரச்சனையா? உன் பிள்ளைகளுடைய வருங்கால வாழ்க்கை குறித்து பிரச்சனையா? நான் இயேசுவை நேசிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் தவறான வழியிலே போகிறது என்ற வேதனை உண்டோ? நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறவர். அவர் நம்முடைய பிள்ளைகளை ஆதரிக்கிறவர். அவரே நமக்கு உறுதுணையாய் இருக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கேயோ ஒரு குடிசையில் இருந்த அந்த குழந்தை எங்கேயோ ஒரு 3 மாத காலங்கள் ஒரு வீட்டிலே அடைக்கப்பட்டு பயத்தோடு வளர்ந்த அந்த பிள்ளை, பயத்தோடு இருந்த அந்த தாய், அவர்களுக்கு ஒரு இரட்சகராய் வந்தார் கர்த்தர். எந்த இடத்தில் போய் சேர வேண்டும், இவர்களுக்கு எந்த நேரத்தில் இதை தண்ணீரில் விட வேண்டும் என்ற அந்த தெய்வீக ஆலோசனை இவளுக்கு வந்தது. அதே போல ஆண்டவருடைய பிளான் இந்த மோசையை காப்பாற்றுவதற்கு ராஜாத்தியே கொண்டு வந்தார். மோசையினுடைய இள பருவம், குழந்தையின் பருவம் அரண்மனை. இது அருமையாக ஒரு வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது என்றால்,
இந்த வேளையிலே நாம் பார்ப்பது என்னவென்றால், ராஜாத்தி அழைக்கிறாள், யாராகிலும் இந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்கு. ராஜாத்தி அரண்மனையிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த இதுவே தலைகீழாய் மாற்றலாம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அவர் மோசேக்கு துணையாய் நின்றார் குழந்தையின் பருவத்தில். இன்னொரு அற்புதம் என்னவென்றால், ராஜாத்திக்கு இருக்கிற வேலைக்காரி அந்த பெற்றெடுத்த தாயே, மோசையின் தாயே கொண்டு வந்து நிறுத்துகிறார். இதை பால் கொடுத்து வளர்த்து விடு என்று சொல்லுகிற அளவுக்கு ஊரெல்லாம் மரண ஓலைகள். ஆனால் மோசையின் தாய் நேசித்த கர்த்தர் அந்த மோசையை காப்பாற்றுகிற கர்த்தராய் கடந்து வந்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கருமையானவிலே ஒரு தாயின் அன்பு, தான் சொந்த தாயினுடைய பாலை குடித்து வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த ராஜாத்தி மாதந்தோறும் அவளுக்கு ஊதியத்தை கொடுத்து அந்த பிள்ளையை வளர்க்க சொன்னார். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்தது, ஆண்டவருடைய வல்லமை துணையாய் நின்றது. எப்படி மோசே வளர்க்கப்பட்டார். மோசேனுடைய வாழ்க்கையை 3 விதமாக பிரிக்கலாம். ஆடுகளை மேய்க்கின்ற வாழ்க்கை 40 ஆண்டு காலங்கள். இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிக்கிற அழைக்கப்படுகின்ற அந்த 40 ஆண்டுகள் முடியும் பொழுது வனாந்திரத்திலே மக்களோடு வாழ்கிற ஒரு 40 ஆண்டுகள், 120 ஆண்டுகள் கர்த்தர் இவரோடு கூட இருந்தார். இந்த உலகத்துல மோசே போல கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தவர்கள் வெகு குறைவு. ஆண்டவர் மோசேக்கு கிருபை கொடுத்தார். மோசே தேவனால அழைக்கப்பட்டு, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனால இஸ்ரவேல் அடிமைத்தனத்தை தலைகீழாய் மாற்றக்கூடிய, விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தின கர்த்தர் அவர். எங்கே என்றால் அந்த தாய் அந்த நற்பெட்டியிலே வைக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஜெபத்தை செய்து அந்த பெட்டிக்குள் வைத்தாலோ, என் பிள்ளையை காப்பாற்றும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு எந்த உயிரும் சேதம் அணுகக்கூடாது என்று ஜெபித்தாலோ, அவளுடைய ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் தேசத்தை கொடுக்கவும், அவர் மூலமாய் கானான் தேசத்திற்காக வழிநடத்தவும், எகிப்து தேசத்தை அசைக்கவும், அடிமைத்தனத்தை தலைகீழாய் மாற்றவும் கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர்.
அவர் ஜீவன் உள்ளவர். பசுத்த நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க, தன் வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்காகவே அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு குமாரனாய் மாறுவதற்கு காரணம் பிறந்த நாளிலிருந்து 3 மாதங்கள் ஆண்டவரை நோக்கி அழுகையோடு தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றும் என்று கதறின அந்த ஜெபத்திற்கு, விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். தாயின் தீர்மானமும் கர்த்தருடைய சித்தமும் மோசே போய் அரண்மனையிலே வாழ்வதற்கு, ராஜாத்தினுடைய ஒரு பிள்ளை என்ற ஸ்தானத்திற்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த தாயின் அன்பு, 2 தாயினுடைய அன்பை பார்த்தோம். தாம் பிள்ளைகளுக்காக எவ்விதமாக தன்னை அர்ப்பணித்தார்கள் என்று. தாயின் அன்பை மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு தாயாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், தாயை அடைந்திருக்கிற பிள்ளைகள் தாய்க்கு கீழ்ப்படியவும், கனத்தை கொடுக்கவும், உயர்த்தவும், மகிமைப்படுத்தவும் கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு தொடர, கர்த்தருடைய நாமத்தினுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் தாய் தந்தையை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய், தாய் தந்தையை ஆதரிக்கிற பிள்ளைகளாய், தாய்க்கு வேண்டிய அன்பை கொடுத்து காப்பாற்றுகிற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அர்ப்பணிப்போமானால், வாலிப பிள்ளைகளே தாயை கனப்படுத்துங்கள். கண்ணீர் வைக்க கூடாது. தாய் தந்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்நாளெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுகிறேன். இந்த வசனம் தொடரும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நஸ்ரனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர். உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிறேன். நீரே இந்த ஆகாரை, அந்த தாயினுடைய அன்பு தன்னுடைய பிள்ளைக்காக அழுகையோடு சத்தமிட்டாலும் இடத்தில் அந்த சத்தத்தையும் அழுகையும் கண்ட கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க இறங்கி வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன் வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்நாளெல்லாம் உயர்த்தி என் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற அந்த தாய்களுக்கு கிருபை கொடுத்து, உம்முடைய அன்பை கொடுத்து, உம்முடைய வல்லமை கொடுத்து, உம்முடைய குணமாக்க வல்லமை கொடுத்து, சுகன் பலனை கொடுத்து, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும், ஒவ்வொரு தாயையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரம் துணையாய் நிற்பதாக, நேசிக்கப்பட்ட கரம் துணையாய் நிற்பதாக. மோசேயின் தாயின் மூலமாக மோசே வாழ்க்கையை, சிறுவயதின் வாழ்க்கையை காப்பாற்றின கர்த்தர் நீர். நம்மா எடுத்த தீர்மானம் ஒவ்வொன்றிற்கும் நீ துணையாய் நின்றீர். அதற்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபித்து தாயும் தன்னை எடுக்கிற தீர்மானத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறேன். விசுவாசத்திலே வளர,
உமக்கு பயந்து வளர, தெய்வ பக்தியோடு வளர, உம்முடைய கட்டளைகளுக்கும் தாய் தந்தைக்கு கனத்தை கொடுக்கிற பிள்ளைகளா இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆமென். என்ன தலைப்பு கொடுக்குறீங்க பாஸ்டர் இந்த செய்திக்கு? ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் தேற்றுகிறார். ஆமென். நன்றி பாஸ்டர். திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். தாய்மாருக்காக கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். God bless you. உங்கள் ஊழியங்களை ஒன்றிலையும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. God bless you. ஆமென், ஆமென். God bless you, brother. Amen. Thank you. ஆமென்.